இன்றைய தலைப்புச் செய்திகள். 1967 வரலாறு மீண்டும் திரும்புகிறதா? 2026 உடையப்போகும் கோட்டைகள். தமிழக அரசியலில் மாற்றப்போகும் அந்த மூன்றாவது சக்தி. தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வரலாறு என்பது சுழலும் சக்கரம் என்பார்கள். அப்படி ஒரு வரலாற்று சுழற்சி சரியாக 60 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கிறதா? 1967 இந்த ஆண்டை தமிழக அரசியல் வரலாறு அவ்வாறு எளிதில் மறந்துவிடாது. அன்று ஒரு மிகப்பெரிய அரசியல் சகாப்தம் முடிவுக்கு வந்தது. புதியது ஒரு சகாப்தம் பிறந்தது. இப்போது 2026 நோக்கிய பயணத்தில் அதே போன்றதொரு பொலிட்டிக்கல் ரோஸ்ட் தமிழகத்தில் நிகழப்போவதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கியுள்ளன. அதை பற்றி ஒரு விரிவான அலசலை இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தில் 1967 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் ஒரு சாதாரண ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அதுவரை அசைக்க முடியாத சக்தியாக இருந்த பேரியக்கமான காங்கிரஸ் கட்சியை அறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக வீழ்த்தி வரலாற்று சாதனை படைத்தது. அந்த ஒரு புள்ளிதான் அடுத்த 50 ஆண்டுகால தமிழக அரசியலை திமுக அதிமுக என இரண்டே துருவங்களுக்குள் சுருக்கியது. தேசிய கட்சிகளை தாண்டி திராவிட இயக்கங்கள் தமிழகத்தின் அச்சாணியாக மாறின. கடந்த அரை நூற்றாண்டுகளாக இந்த இரு துருவ அரசியலை தாண்டி வேறொரு சக்தி உள்ளே நுழைவது என்பது குதிரை கும்பாகவே இருந்து வந்தது. ஆனால் இப்போது நிலைமை தலைகளாக மாறத் தொடங்கியிருக்கிறது. தற்போதைய அரசியல் சூழலில் டிவிகே தலைவர் விஜய் இத்தனை காலம் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வதில் அதிமுகவுக்கு போட்டியே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய சக்தியின் வருகை அந்த வாக்குகளை அப்படியே கூறு போட தொடங்கியுள்ளது. இது ஒரு புறம் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு சாதகமாக அமையும் என்று அரசியல் நோக்கர்கள் கணித்தாலும், மறுபுறம் மும்முனை போட்டி நிலவுவது போல் வெற்றி தோல்விகளை மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தலைகீழாக மாற்றக்கூடும். குறிப்பாக கோட்டைகளாக கருதப்படும் தொகுதிகளில் கூட இந்த முறை கடும் போட்டி நிலவப் போகிறது என்பதுதான் யதார்த்தம். தென் மாவட்ட அரசியல் மற்றும் மக்கள் மனநிலை. முக்கியமாக தென் மாவட்ட அரசியலை நாம் உற்று கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஜாதி மற்றும் உணர்வுபூர்வமான அரசியலை தாண்டி ஒரு புதுமுக மாற்றத்தை மக்கள் அங்கே எதிர்பார்க்கிறார்கள். இந்த மனநிலை தேவக போன்ற புதிய கள வீரர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பதாக அமையும். இதற்கு முன்னதாக இதே போன்றதொரு தாக்கத்தை கேப்டன் விஜயகாந்தின் தேமுதிக ஏற்படுத்தியது. ஆனால் அன்று தேமுதிக உருவாக்கிய அலைக்கும் இன்று தேவக ஏற்படுத்தி வரும் நகர்வுகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இன்றைய இளைஞர்களின் ஆதரவு மற்றும் சமூக வலைத்தளங்களின் தாக்கம் இந்த மாற்றத்தை இன்னும் வேகமாக மாற்றப் போகிறது. இது அதிமுகவை பலவீனப்படுத்துகிறதோ இல்லையோ, தமிழகத்தில் ஒரு நிரந்தரமான மும்முனை அரசியலுக்கு வித்திடப் போவது உறுதி. ஆகவே நேயர்களே, 1967 தொடங்கி 2021 வரை நீடித்த அந்த இருமுனை அரசியல் கட்டமைப்பு 2026 முற்றிலுமாக உடையப் போகிறது. அன்று அண்ணா தலைமையில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டது போல மீண்டும் ஒரு புதிய அரசியல் வரலாறு இங்கே எழுதப்பட காத்திருக்கிறது. இதில் எந்த கட்சி முதலிடத்தை பிடித்தாலும் தமிழக அரசியலில் இனி பழையபடி இருக்கப் போவதில்லை. ஒரு புதிய சக்தி அதிகார மையத்தை நோக்கி நகர்வதை இனி எவராலும் தடுக்க முடியாது என்பதுதான் தற்போதைய கள நிலவரம் சொல்லும் உண்மை. கோட்டைகள் ஆடிப்போய் கிடக்கின்றன. மாற்றங்கள் வாசலில் காத்திருக்கின்றன. வரப்போகும் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக மக்களின் உண்மையான மனநிலையை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாகவே அமையப்போகிறது. இந்த அரசியல் ரீசன் தமிழகத்தில் புதிய விடுதலை தருமா? பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.